கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இக்கால வேளையிலே உங்களோடு பேச அடியலை கர்த்தர் தெரிந்து கொண்டபடியினாலே அவரை நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறேன். அவர் கொடுத்த வாக்குத்தத்த வார்த்தையை நாம் வாசித்து இந்த நாள் முழுவதுமாய் இந்த வார்த்தையின்படி எங்களை வழிநடத்தும் ஆண்டவரே என்று அவரிடத்திலே நாம் அண்டி சேர்வோம். கர்த்தாவே, இரவுபரியந்தும் எங்களுக்கு அயர்ந்த நித்திரையை கொடுத்தீர். உம்முடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த பகலின் நேரத்தை நாங்கள் அண்டியிருக்கிறோம். இந்த நாளுக்கு ஏற்ற நிம்மதியும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் நீர் எங்களுக்கு கொடுங்க. என்னையும் என் குடும்பத்தையும் உம்முடைய இரத்த கோட்டைக்குள்ளே மூடி மறைத்து பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. அப்படி என்று நாம் இந்த காலை வேளையை ஜெபிப்போமா? பொல்லாத உலகத்திலே கர்த்தருடைய துணை இல்லாமல் வாழ முடியாது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். வேதத்தை வாசித்துட்டு தியானிப்போம். எங்களுக்கு வரும் சகல உபத்திரவங்களிலேயும் அவரே எங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர் என்று 2 கொரிந்தியர் 1 4வது வசனத்திலே இப்படியாய் சொல்லியுள்ளது. இதோ நமக்கு நேரிடுகிற சகல உபத்திரவங்களிலேயும் அவர் மாத்திரம் நமக்கு துணை இல்லை என்றால் நாம் என்ன செய்ய முடியும்? நாம் எப்படி அந்த உபத்திரவத்திலிருந்து மீண்டு வர முடியும்? கஷ்டமல்லவா? அதனால்தான் கர்த்தர் சொல்லியிருக்கிறார், என் மகனே, என் மகளே, உபத்திரவத்தை கண்டு பயப்படாதே, திகையாதே, கலங்காதே. என்ன செய்ய முடியும், எப்படியாகுமோ என்று யோசிக்காதே. உன் வழிகளெல்லாம் கர்த்தருக்கு ஒப்புவி, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார் என்று வேதம் நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறது. நம்முடைய யோசனையின் சிந்தனைகளை எல்லாவற்றையும் அவர் அறிகிறார். அவர் நம்மை ஆசீர்வதிக்கவே பிரியப்படுகிற தேவன் என்று வேதம் நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறது. நமக்கு அவர் ஆறுதல் தருகிற தேவனாக இருக்கிறார். அப்படி அவருடைய ஆறுதல் நமக்கு இல்லை என்றால் நம்முடைய வாழ்க்கைக்கு அர்த்தமே இல்லாமல் போய்விடும் அல்லவா? என் சகோதரனே, என் சகோதரியே, கலங்காதீங்கள். சங்கீதம் 9வது வசனத்திலே கர்த்தர் நம்மை தைரியப்படுத்துகிற வார்த்தை என்னவென்றால், சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்கலமானவர், நெருக்கப்படுகிற காலங்களில் அவரே தஞ்சமானவர். இந்த வசனத்திற்கும் அந்த வசனத்திற்கும் ஒத்து இருக்கிறதல்லவா? ஆமாம். சிறுமப்படுகிற காலங்களில், உபத்திரவப்படுகிற நேரங்களில் அவர் நமக்கு தஞ்சமாயும் அடைக்கலமாயும் ஆறுதல் செய்கிறவராயும் இருக்கிறார். அவருடைய கரத்தை நாம் பற்றி கொண்டால் மாத்திரம் போதும், எல்லாவற்றையும் அவர் பார்த்து கொள்வார். இருளிலே நாம் நடந்து போகும் பொழுது நம்முடைய தகப்பன் கையை நாம் பற்றி கொண்டு பிடித்து கொண்டு நாம் நடக்கும்போது இருளினுடைய பயம் நமக்கு ஒன்றுமே நமக்கு இருதயத்தை வேதனைப்படுத்தாது. ஏனென்றால் என் தகப்பன் கையை நான் பிடித்திருக்கிறேன், என்ன வந்தாலும் என் தகப்பன் அதை பார்த்து கொள்வார் என்ற மன தைரியம் நமக்கு சிறு குழந்தைகளிலே வந்திருக்கும் அல்லவா? அதேதான் கர்த்தர் சொல்லியிருக்கிறார், என் மகனே, என் மகளே, உன் அருகாமையிலே நான் நிற்கிறேன், என் கரத்தை பிடித்துக்கொள். வாழ்க்கை பயணத்திலே திகையாதே, கலங்காதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று கர்த்தர் உங்களை தைரியப்படுத்தும் வார்த்தை உங்கள் செவிகளிலே கேட்கவில்லையா? ஆமாம், கர்த்தர் சொல்லியிருக்கிறார், என் மகளே, எதை குறித்தும் நீ கலங்காதே, சிரமத்தை கண்டு நீ திகையாதே. நெருக்கப்படுகிற காலங்களில் நானே உனக்கு தஞ்சமானவர்.
நானே உனக்கு அடைக்கலமாய் இருக்கிற தேவனாய் இருக்கிறேன். ஆறுதல் செய்கிற தகப்பனாய் இருக்கிறேன். என்னை பற்றிக்கொள் என்று சொல்லியிருக்கிறார். இன்றைக்கிருந்து நாளைக்கு மறைந்து போகும் தகப்பனை நம்புவதை காட்டிலும் நம்மளை தாயின் கருவில் உருவான நாள் முதற்கொண்டு இம்மட்டும் காத்து வந்த தேவனை நான் நம்புவோமா? அவரை நம்பி வாழ்கிற பிள்ளைகளை அவர் ஒருபொழுதும் கைவிட மாட்டார். மத்தேயு 11:28 வேத பகுதியிலே சொல்லி இருக்கிறார், வருத்தப்பட்டு பாரம் சுமைக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாங்க, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருகிறேன் என்று சொல்லியிருக்கிறார். அவர் சொன்ன வார்த்தையை நிறைவேற்றுவார். அவர் வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது, அவர் சொன்ன வார்த்தையை நம்பி நாம் வாழும் பொழுது நமக்கு ஒரு துக்கமும் வராது. ஒருவரும் நம்மளை மேற்கொள்ள முடியாது. கர்த்தர் நமக்கு ஜெயத்தையும் வெற்றியும் தரக்கூடிய தேவனாய் இருக்கிறார் என்ற மன தைரியத்தோடு நாம் இந்த நாளை கடந்து வருவோம். கர்த்தருடைய கரத்தை பற்றி கொண்டிருக்கிறோம் என்ற மன நிம்மதியோடு ரம்மியத்தோடு நாம் இந்த நாளை கடந்து வந்து வெற்றியை சுதந்திரித்துக் கொள்வோம். கிறிஸ்துவுக்கே மகிமை உண்டாகட்டும். ஆமென்.